நீங்க காவல்துறையிட்ட தேவையான பதில எப்படி உங்களுக்கு நீதி கிடைக்கும்? இப்ப நாங்க கலைக்கிட்ட என்ன கொடுத்துருக்கோம்? 21/1/2025 அன்று மாலை 4:30 மணிக்கு சிவராம திருவண்ணாமலத்துல அன்னை தெரசா அறக்கட்டளையில காவல்துறை விசாரணைங்கிற பேர்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள்கிட்ட பணம் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற சிஎம் தான் போவோம். இப்ப வந்து அம்பேத்கர் மக்கள் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு. சட்ட ரீதியா அந்த அறக்கட்டளை நிறுவனங்களான பொருளாதார குற்றங்கள் வழக்கு கொடுத்து அது சட்ட ரீதியா வழக்கு நிப்பாட்டுவாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. கீழ்நிலை மக்கள்கிட்ட இப்போ வந்து ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், 4 நாள் டைம் கட்டுறோம். 4 நாளில் அந்த கீழ காவல்துறைகள் அவங்க பொதுமக்களோட நண்பர்களா எல்லாரும் கெட்டவங்களா கிடையாது. நாம ஜனநாயகம் மாறும் போகாது, வீடு பாதுகாப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. உங்க உரிமையை நீதிமன்றத்தில் தான் நம்ம செயல்படுத்த முடியும். 100 பேர் இருந்தாலும் அதை 10 பேர் தப்பு பண்ணலாம். அந்த தப்பை தண்டிக்க தான் கோர்ட் இருக்கு. நீங்க இப்படி தெரிஞ்சவங்க சட்டம் போடுறீங்க, எதுவுமே இல்லை. இப்போ அந்த குற்றப்பட்டவர் அப்படின்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுங்க. அது ஃபார்மேட் வாட்ஸ்அப்ல நாங்கள் அனுப்பிவிடுறோம். மேற்படி காவல்துறை கையாமையும் கத்துனீங்கன்னா நீங்க வந்து நான் உங்களை முன்னெடுத்து வந்தது தப்பா போயிடும். தயவு செய்து புரிஞ்சுங்க. இது இதோட போறது கிடையாது. அந்த மாதிரி இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி லேட் இல்ல. சரி சரி சரி, இப்ப பேசி என்ன பிரயோஜனம் தெரியுமா? இங்க பாருங்க, இருமா. இப்பதான் வந்து இப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க சண்டம் ஓரளவுகளே சண்டம். ஏமா ஓரளவுக்கு அமைதியா இருமா. இருங்க, முள்ளு மேல சோளம் வந்துருச்சு. நீங்க எப்படி எடுப்ப? உடனே அரிசி கொடுத்தா சோறாக்கி சாப்பிடுறீங்களா? உங்களுக்கா பேசிட்டு ஏன் கிட்டே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இப்பயே தூக்கி போட்டு நீங்க என்ன பண்ணுங்க போயிடும். சொல்றத கேட்டு ரைட்டு. இப்ப என்னன்னா, காவல்துறையிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட கைங்கரிசை காட்ட வேண்டாம். அவங்களாம் படிச்ச கிராஜுவேட்டுங்க, படிச்சு வந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் சட்டம் எதுங்க. ஒரு நிமிஷம். இப்ப பொதுமக்கள் முன்னாடி வன்முறை சொல்ற மாதிரி பேச்சு யாரும் பேசக்கூடாது. பேசுறீங்கன்னா அம்பேத்கர் மக்கள் கட்சி வந்து முன்னெடுக்காது. தயவு செய்து இதை வந்து செஞ்சு தர சொல்லியிருக்காங்க. பெட்டிஷன் கொடுத்தாச்சு. பொதுமக்கள் யாரும் சட்டம் போடாம அப்படியே கிளம்பி போங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்பும். ஆனா ஆய்வாளருக்கு தெரியாதா? தெரியாதா? எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பொதுமக்கள் யாரும் பேசலாம் தெரியாது. அதாவது நோட்டீஸ்